இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரு முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்சன் அண்டு கிரீக், அந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் வந்து 1953 டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார். ஓகேங்களா? ஸோ அவர் அந்த ஸ்ட்ரக்சரை சொல்கிறதுக்கு வந்து ரெண்டு டேட்டா வந்து யூஸ் பண்ணார். ஒன்று வந்து பேஸ் காம்போசிஷன் ஸ்டடி, அவர் இது பேஸ் காம்போசிஷன் சொன்னது வந்து சார்கவ். ஓகேங்களா? ஸோ அவருடைய டேட்டாவும், ரெண்டாவது மௌரிஸ் வில்கின்ஸ், ரோஸ்லின் யாலோ. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி, இந்த ரெண்டு டேட்டா வச்சுன்னா வாட்சன் கிரீக் வந்து ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், முக்கியமானது மட்டும் சொல்றேன், ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். இதுல ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் வந்து 5' to 3' டைரக்ஷன் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 5' to 3'. இன்னொரு ஸ்டாண்ட் வந்து 3' to 5' டைரக்ஷன் இருக்கும். 3' to 5'. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து என்ன பேருனா, இந்த டிஎன்ஏவோட டபுள் ஹெலிகல் என்ன டைரக்ஷனா ஆன்டி பேரலல் ஓரியன்டேஷன். இது ரெண்டுமே பேரலல் தான் இருக்குது, ரெண்டு ஸ்டாண்டுமே. பட் ஆனால் இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 5' to 3', 3' to 5'. 5' to 5' இருந்தால் அது பேரலல் டைரக்ஷன் ஓரியன்டேஷன். ஓகேங்களா? இது ஆன்டி பேரலல் ஓரியன்டேஷன். ஓகே, ஸோ டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்ல இந்த டயாமீட்டர் ஆஃப் த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ்ட்ராங். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நீட் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து 0.2 நேனோமீட்டர். இப்படி எப்படி வேணாலும் கேட்கலாம். டயாமீட்டர் ஆம்ஸ்ட்ராங் கேட்டால் 20 ஆம்ஸ்ட்ராங் கொடுங்க, நேனோமீட்டர் கேட்டால் 2 நேனோமீட்டர். அடுத்து வந்து ஹெலிக்கல் பாத் கண்டுபிடிக்கும். அப்படின்னா ஒரு ஹெலிக்கல் ஒரு வாட்டி டிஎன்ஏ டர்ன் ஆகுதுங்களா ரெண்டு ஸ்டாண்டுமே. ஸோ அந்த பாத்துக்கு பேர் தான் வந்து ஹெலிக்கல் பாத் ஆர் ஹெலிக்கல் பிட்ச். ஸோ இந்த இதுல வந்து எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னா, ஒரு ஹெலிக்கல் பாத் ஹெலிக்கல் பிட்ச்ல வந்து 10.4 பேஸ் பேர்